வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்று 4-5 முக்கியமான விஷயங்களை பற்றி கிஷோர் கே சாமியோட கலந்து ஆலோசிக்க போகிறோம், பேச போகிறோம், கேள்வியில் கேட்டு அவரோட பதில் என்ன அப்படிங்கிறத பெற போகிறோம். வணக்கம் கிஷோர் கே சாமி அவர்களே. வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைல்ட் அப் வித் திங்ஸ் நிறைய இருக்குது. எதை பேசுறது எதை விடுறது அப்படின்னு முக்கியமான விஷயங்கள்ல டாபிக்கே இருக்காது. சில சமயம் பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்கும். டாபிக்கே இல்லாமல் நீங்கள் ட்ரையாக இருக்கும். இன்னும் ஆறுலேயே மாற்றி ஆத்துற மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவருடைய வழக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதற்கு முன்னே பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பேசுகிறப்போ அவர் எல்லை மீறி பேசியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த ஒரு வேர்ஸ்ட் ஹியூமன் அப்படிங்கிற மீன் பண்ணி மாதிரிலாம் ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நெவர் எண்டிங் ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது. இந்த கேஸ் எதை நோக்கி செல்கிறது, நீதிபதி என்ன சொல்கிறாங்க, அதற்கு எதிராக அவருடைய வழக்கறிஞர் என்ன வாதாடுறாங்க. இது ஒரு நீண்டதொரு விவாதம் இன்றைக்கி நடந்திருக்கு. நார்மலாக சுப்ரீம் கோர்ட் இந்த அளவுக்கு ஒரு கேஸில் இன்வால்வ்டாக இருக்க மாட்டாங்க. ப்ராமினெண்ட்டான கேசஸில் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் காமிப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பதி கோவில் போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஜெருகண்டி தான். 1 minute முடிச்சு விட்டு அனுப்பிடும். ஏன்னா அவங்களுக்கு தேர் ஃபேஸிங் ஸோ மெனி கேசஸ் இல்லையா. ஸோ ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும், அதாவது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறது அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கு. அங்கே நீங்கள் ரெஜிஸ்ட்ராரில் அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணி அந்த பெட்டிஷனை ஹியரிங் எடுக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய டாஸ்க்கு. இப்போ அதையும் கடந்து அதுக்கு மேலே இவ்வளோ 1 மணி நேரத்துக்கும் மேலாக அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹியர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் லஞ்சும் நாங்கள் ஹியர் பண்ணுவோம் அப்படின்னு பெஞ்ச் சொல்லுது அப்படின்னாக்கா அது ஃபோக்கஸ் ஏர் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் மேலே அவ்வளோ முக்கியத்துவம் தராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சீனியர் கவுன்சில், 2 பக்கமும் சீனியர் கவுன்சில் ஆர்கியூ பண்ணுறாங்க. இந்த பக்கம் லூத்ரா ஆர்கியூ பண்ணுறாரு ஸ்டேட்டுக்காக, தமிழ்நாடுக்கு. அந்த பக்கம் தவே ஆர்கியூ பண்ணுறாரு. அது தவிர பாலாஜி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த வென் யூ சி கோர்ட் என்ன அப்சர்வேஷன்ஸ் பண்ணுறாங்க அண்ட் இவங்க சைடில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னும்போது ஒரு விஷயம் தெளிவாகிறது. இந்த குண்டர் சட்டம் அப்படின்றத நீங்கள் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சில முறைகள் இருக்குது. அதையெல்லாம் இந்த அரசாங்கம் கண்மூடித்தனமாக அதை பயன்படுத்துது அப்படின்றது தான் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். தட் இது தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நிறைய ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டில் இருக்குது இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், அதாவது தடுப்பு காவல் அப்படின்றது. இங்கே குண்டர் சட்டம் அப்படின்னு இருக்குது. ஒரு ஸ்டேட்டில் வேறு நேமில் இருக்குது. ஆந்திராவில் வேறு நேமில் இருக்கும், தெலுங்கானாவில் வேறு நேமில் இருக்கும், கர்நாடகாவில் வேறு நேமில் இருக்கும், இது மாதிரி. பட் அதை அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு ப்ரெவலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. தமிழ்நாட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2600-2700 பேர் ஒரு ஆண்டுக்கு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுறாங்க. இதை ஹியர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பெஞ்ச் தான் இருக்குது. அவங்களுடைய அந்த பெட்டிஷன் இருக்கு இல்லையா, அவங்க HCP அப்படின்ட்டு அந்த ஆட்கொணர்வு மனு தான் தாக்கல் செய்யணும். அந்த மனு தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இன்வேரியபிளி நீங்கள் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அஃப்கோர்ஸ் மதுரை பெஞ்சும் ஹியர் பண்ணுறாங்க. இங்கே மதுரை அந்த பக்கம் சவுத்தில் போடுற கேசஸ்க்கெலாம் மதுரை பெஞ்ச் ஹியர் பண்ணுறாங்க. இங்கே இவங்க ஹியர் பண்ணாலும் கூட நீங்கள் அவங்க எத்தனை ஹியரிங் உட்காருவாங்க நமக்கு தெரியும். கோர்ட் ஒர்க்கிங் எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆண்டில் எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 120-130 நாட்கள் தான். 130 நாட்களில் இந்த எல்லா பெட்டிஷனையும் ஹியர் பண்ணுறதுன்றது சாத்தியமே கிடையாது. அப்போ அதுக்கு ஒரு வழிமுறை கொண்டு வந்திருக்காங்க நீதிமன்றம். என்னென்னா வரிசைப்படுத்தி அந்த வரிசையினால் இதுபடி தான் அவங்களுக்கு ஹியர் பண்ணும் கேஸை அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ அந்த வரிசைப்படி அப்படின்னா அது போகும் இன்னொரு அந்த ஹியரிங் வரத்துக்கே உங்களுடைய சீக்வன்ஸ் படி உங்களுடைய நம்பர், சப்போஸ் 1134 அப்படின்றது உங்கள் நம்பர்னு வச்சுக்கோங்க. 1லேருந்து ஆரம்பித்து 1134 வரைக்கும் எல்லா பெட்டிஷனும் ஹியர் பண்ணினே 1134 பெட்டிஷன் வரும்பொழுது தான் அதை ஹியரிங்க்கு எடுத்துப்பாங்க. அப்படின்னும் பொழுது அது எவ்வளோ நாட்கள் ஆகும்? ஒரு நாளைக்கு இந்த குண்டாஸ் பெஞ்ச் ஒரு 6 கேஸு 7 கேஸு இவ்வளோ தான் எடுத்துப்பாங்க. அப்படின்னா அது கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள்லேருந்து 5 மாதங்கள் ஆகும் அது ஹியரிங்க்கு வரதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஹியர் பண்ணணும், 2 பக்கத்தோட ஆர்கியூமெண்ட்ஸும் ஹியர் பண்ணணும். இந்த 2 பக்கத்தோட ஆர்கியூமெண்ட்ஸை ஹியர் பண்ணுறதுன்றது அது ஒரு 2-3 ஹியரிங் போகணும் பொழுது கரெக்டாக உங்களுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 7 மாதத்தில் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 2700 பேர் கைது செய்யப்படுறாங்க ஒரு ஆண்டிற்கு. அப்படின்னா குண்டர் சட்டம் போட்டது தவறு என்று முடிவு வருது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% மேலே, 90%க்கும் மேலே ஓகே, அந்த ரிசல்ட் தான் வருது. குண்டர் சட்டம் போட்டது தவறு
அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய கேஸே எடுத்துக்கிட்டிங்கனாக்க குண்டர் சட்டம் ஜூன் 26 போடுறாங்க 2021 அப்படின்னா, அது ஹியரிங்க்கு வந்து டிசம்பர் தான், அது நவம்பர் எண்டில் வருது ஹியரிங்க்கு. அப்புறம் டிசம்பர் ஒரு டேட்டு போடுறாங்க, அதுக்கப்புறம் டிசம்பர் 23 ஒரு டேட்டு போட்டு, அந்த 23 அந்த குண்டர் சட்டம் போடுறது தவறு அப்படின்ட்டு. அப்போ ஜூன் 26 மற்ற எல்லா வழக்குகளையும் எனக்கு பிணை கிடைத்து விட்ட பொழுதிலும் ஆகஸ்ட்டில் எனக்கு எல்லா வழக்குலையும் பிணை கிடைச்சிடுது. அப்போ ஆகஸ்ட்டில் எனக்கு எல்லா வழக்குலையும் பிணை கிடைத்து விட்ட நிலையில் ஜூன் 26 டிசம்பர் 23 வரைக்கும் என்னை தடுப்பு காவலில் வைத்தது தவறு என்று தீர்ப்பு வருகிறது என்றால், ஓகே, அப்போ அவ்வளோ நாட்கள் நான் சிறையில் இருந்தது. இதுக்கு நான் போய் கிரீவன்ஸ் நான் கொண்டு போக முடியாது கோர்ட்டுக்கு. ஏன்னா சீக்வன்ஸ் படி நாங்கள் எடுத்துருக்கோன்னு கோர்ட்டு சொல்லிட்டு போகுது. சரி, அதை தான் இன்றைக்கி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்திலையும். இது மாதிரி ரெகுலர் ஹியரிங் அப்படின்னா உடனே எடுக்காது அப்படின்ட்டு. அப்போ நீதிபதியும் கேட்குறாரு, உடனே எடுக்காதுன்னா எப்போ எடுப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ சீக்வன்ஸ் படி தான் எடுப்பாங்க. அப்போ சீக்வன்ஸ் படி எடுப்பாங்கன்னா அவருடைய உரிமை பறிக்கப்படுதில்ல அப்படின்றாங்க. நம்மளுடைய கேள்வியும் அதுதான். இப்போ இவருக்கு மட்டும் நீங்கள் இப்போ ஹியரிங் எடுக்கிறீங்க, இவரால் உச்சநீதிமன்றம் வரைக்கும் வர முடியுது. இப்போ அது மாதிரி வர முடியாத எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ அவங்க எல்லாரும் வந்து 6 மாதமோ 7 மாதமோ, சில பேருக்கு 9 மாதம் 10 மாதம் ஃபுல் டைம். பப்ஜி மதனுக்கெலாம் எடுத்திங்கனாக்க ஃபுல் டைம் இருந்தாங்க குண்டஸ். அதுக்கப்புறமும் 2 மாதம் இருக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு போச்சு, ஏன்னா பெயில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் தி ப்ராப்ளம் இந்த குண்டர் சட்டத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ இதை எப்படி நீ கோர்ட் அட்ரஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குண்டர் சட்டம் அப்படின்றத மேலாப்பில் இருந்து இது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து சொல்லிட்டாலும் கூட அவங்க மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் சங்கருடைய பெட்டிஷன் மேலே தான் அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு ஏதோ டிப்ரெஷன் போல் இருக்குது, மனநோயின்னு சொல்கிறாங்களா இல்லை டிப்ரெஷன் போல் இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கார், ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு உச்சத்தில் இருக்கார் அவர், அதனால தான் இது மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காண்பிக்கிறாங்க. நீதிமன்றத்தையும் நீதித்துறையையும் இவ்வளவு மோசமாக அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கும் என்ன சொல்கிறாங்க, பெஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு நீதியரசர் 2 பெஞ்சு வந்தது, 2 பெஞ்ச் அப்படின்றது வந்து 3வது பெஞ்சுக்கு போச்சு. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 பெஞ்சில் ஒரு 2 வேறு தீர்ப்புகளை நீதியரசர் சொன்னபோது 3வது பெஞ்சுக்கு போட்டு 3வது பெஞ்சில் இருந்த நீதியரசர் வந்து இந்த 2 பெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நீதியரசர் குறித்து சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இப்படி கருத்துக்களை தெரிவித்தது தவறு அப்படின்னு சொல்லி சங்கருடைய தரப்பு சொல்கிறாங்க. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து எங்களுக்குள்ளே ஜட்ஜஸ்குள்ளே நாங்கள் வந்து ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் சால்வ் பண்ணிக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அவருக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நீங்கள் உச்சநீதிமன்றத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அடிப்படை உரிமை அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நீங்கள் யூஏபிஏ கேசஸ்னால் அது வேறு. யூஏபிஏன்றது தேசத்தின் பாதுகாப்புக்கு நடவடிக்கை தீவிரவாதம் அந்த மாதிரி வந்துடுறது அப்படின்னும் பொழுது அதை நீங்கள் சீரியஸாக எடுத்து. பட் இது வந்துட்டு இந்த தடுப்பு காவல்னு இருக்கு இல்லையா, இது அடிப்படை உரிமை மீறல். நீ 3 நாளில் கேஸை போட்டுட்டு 5வது நாள் நீ வந்து குண்டாஸ் போடுறதுன்றது அடிப்படை உரிமை மீறல். வேணும்னா ரிமாண்டு காமிச்சு கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுக்க வேண்டியது. கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி வாங்கி வச்சுக்கிறதுனா, குண்டாஸ் அப்ட்ராக்டாரா மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை வாங்கி சும்மா வச்சுக்கிறது. ஓகே, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து கேசஸ் காமிச்சு அரெஸ்ட் காமிச்சு இப்படிதான் நடந்திருக்கு இது வரைக்கும். எல்லா இதுலேயும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசியல் கேசஸில் இதான் பண்ணுறாங்க. அதையும் இவங்க சுட்டி காமிக்கிறாங்க. 6 நாளில் இத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கு, ரொம்ப ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட்டே தெரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அவங்க கோர்ட் வந்து டெக்னிக்காலிட்டிஸ்குள்ளே தான் போவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னொரு குறிப்பும் சொல்லியிருக்காங்க, நீதிமன்றம் என்பது ஒன்று பிணை கொடு, ரிலீஃப் கொடு, இல்லை ரிலீஃப் கொடுக்காது, இவ்வளோ தான் யோசிக்கணும் நீதிமன்றம். மற்ற விஷயங்களுக்குலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற விஷயங்களுக்குள்ள அந்த நீதிபதி போயிருக்காரு அப்படின்றத 3வது நீதிபதி சென்றிருக்கிறார் அப்படின்றதையும் சுட்டி காமிச்சு சொல்கிறாரு. ஸோ அரசாங்கம் வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க இப்போ என்ன ஸ்டிக் பண்ணிக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை உயர்நீதிமன்றத்திலே நாங்கள் எடுத்துக்கிறோம். உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக்கணும்னா நீ மண்டே டியூஸ்டேக்குள்ளே எடுக்கணும். அந்த உத்தரவாதத்தை நீ கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கொடுக்க முடியும்? கோர்ட்டு தான் கொடுக்கணும். நீ ஒன்று இங்கே பேசிட்டு அங்கே போய் வேறு ஒன்று செய்யக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட உச்சநீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றம் அந்த ஆர்டர் வைஸ் தான் எடுத்துக்க போகிறாங்கன்னா டைம் ஆகும்னா அது வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ இங்கேயே போய் ஆர்கியூ பண்ணு அப்படின்னு சொல்லி
இதை ஆர்கியூ பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதில் என்னெல்லாம் இவருக்கு ஃபேவராக இருக்குது இப்போதைக்கு இருக்க நிலைமைக்கு அப்படின்னு சொல்லி? அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டிருக்கு, குண்டர் சட்டம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இதுதான் பேசிக். சரியா? ஸோ குண்டர் சட்டம் உடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அதுக்கப்புறம் ஸ்டேஜ், இதுக்கப்புறம் தான் பெயில். இன்னும் ப்ரொலாங்டான ஒரு டைம் வந்து அவர் சிறைக்குள்ளேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அது என்னால் இப்போ என்னால் சொல்ல முடியல. குண்டர் சட்டம் உடைபட்டாலே அது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இந்த குண்டர் சட்டம் உடைஞ்சிருச்சுன்னா மற்றதெல்லாம் வந்து பெயில் அப்ளை பண்ண வேண்டியது தான். இந்த பெயில் அப்ளை பண்ணுறது அப்படின்றது அது ஒரு ப்ராசஸ். மேபி ஒரு வாட்டி டினை ஆகலாம், 2 வாட்டி டினை ஆகலாம், பட் 3வது வாட்டி கொடுத்தானே ஆகணும் அப்படின்ட்டு. பட் எத்தனை கேசஸ் இங்கே ஃபைல் ஆகிருக்குன்றதை பார்க்கணும். இப்போ கிட்டத்தட்ட அவங்களுடைய கூற்றுப்படி கிட்டத்தட்ட 9 cases to 10 cases ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 9 கேஸ் 10 கேஸ்லேயும் அவருக்கு பெயில் வாங்கிட்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு குண்டர் சட்டமே போடப்படலை, ஆனால் ஃபெலிக்ஸ் இன்னமும் ஜெயிலில் தானே இருக்கார். கரெக்ட். ஹி இஸ் ஸ்டில் இன் பிரிசன். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜரல் ஆங்கிள்ஸில் இது ட்ராக் ஆகலாம், சாத்தியக்கூறுகள் இருக்குது. பட் அவங்களுடைய அட்வொகேட்ஸ் வந்து தே சீம் டு பி ஒர்க்கிங் ஹார்ட். ஏன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இவ்வளோ ஜட்ஜஸோட அட்டென்ஷன் அவங்க வந்து எடுத்துருக்காங்க அப்படிங்கும்பொழுது அது வந்து பெரிய விஷயந்தான், அது ஒரு சாதனை தான். ஸோ அரசாங்கத்திற்கு இதில் ஒரு பின்னடைவாக தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே, இப்போ என்னொன்று, இப்போ ஒரு ஒரு வேளை வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசக்கூடாது, இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனோட தான் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த நீதிமன்றமும் அது கேட்டிருக்கு. இவர் திரும்பி வந்து இதே மாதிரி பேச மாட்டாருன்னு நிச்சயம்னு கேட்டிருக்கு. ஸோ பேசவே கூடாதா இல்லை குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்லி பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பேசவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாதுங்க, அப்படி தான் சொல்ல முடியாது. பட் என்ன பேசுகிறோம் அப்படின்னு இருக்குது. திரும்ப நீங்கள் அதே தான் செய்ய போகிறீங்களா அப்படின்ற கேள்வி. ஏன்னா ஒரு கண்டெம்ட் ப்ரொசீடிங்கில் நீங்கள் உள்ளே போகிறீங்க, வெளில வந்துட்டு ஜட்ஜஸ் பற்றியே பேசுகிறீங்க. இல்லை, இதுக்கு முன்னாடியும் அதான நடந்துச்சு, அதால தான் கேட்குறேன். அண்டர்டேக்கிங் கொடுத்தா அந்த அண்டர்டேக்கிங் மதிக்கிறது கிடையாது, அதையும் கோர்ட் சொல்லி காமிச்சிருக்கு. அண்டர்டேக்கிங் கொடுக்குறதுனா சும்மா அதை ஒப்பு கொடுத்துட்டு போகிறதுன்னு நினைக்கிறியா நீ? இதெல்லாம் நீ வந்து மெயின்டைன் பண்ணணும்ப்பா அப்படின்ட்டு. அந்த கண்ட்ரோல் ஓவர் இஸ் இமோஷன்ஸ் வந்து அவருக்கு இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அதாவது இந்த கைத்தட்டலுக்கு வந்து அது நம்மள ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்து இன்னும் பேச தூண்டும். கமல் மாதிரிங்கிறீங்களா? சொல்கிறேன் நான், ஜென்ரலாக இது மனித இயல்பு தானே. அதில் அவர் வந்து நிறைய சக்கம்பாயிடுறாரு. ஈவன் சோஷியல் மீடியா சம்டைம்ஸ் வி எக்ஸீட் அவர் பிரீஃப் பிகாஸ் அட் ஸ்பேஸ் ப்ரொவைட்ஸ் யூ அண்ட் இட் கெட்ஸ் அட்டென்ஷன் அப்படின்றதுனால இட் கேன் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணாதா? அந்த மாதிரி ஒரு சில இதில் தோணுனதுனால தானே நான் வந்து சிறைக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போ அதிலேருந்து நம்ம we have to correct ourselves. அந்த பாயிண்ட்டை நான் வந்து நிஜமாவே ஏற்றுக்கிறேன். யாராக இருந்தாலும் டக்குன்னு அதுக்குள்ளே மூழ்கிடக்கூடாது. சக்கம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணீங்க. நான் அந்த மாதிரியான தவறை செஞ்சதுனால தான் நான் சிறைக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. பட் அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம்ல, நெக்ஸ்ட் டைம் ஓகே இந்த விஷயங்களுக்குள்ளே நம்ம என்டர் பண்ண வேண்டாம். எல்லாருமே சில்லறையை செதற விடுவாங்க, நம்ம தான் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். இந்த விஷயங்களுக்குள்ள நம்ம என்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து அந்த ரெஸ்ட்ரெயினிங்காக அவர் வளர்த்துனா நல்லது. ஓகே, இப்போ ஆனால் இவரோட கேஸில் இவ்வளோ முன்னெடுப்புகள் இருக்குது குண்டர் சட்டம் போட்டாலும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் அவர்களோட கேஸை பற்றி அதிகமாக எதுவும் வந்து அறிவிப்புகள் வரதே இல்லை, வெளியில இருந்து தெரியவே இல்லை, ஒரு மூமெண்ட். அவங்க மேபி தே ஆர் வெயிட்டிங் ஃபார் இந்த கேஸ் உடைய வெயிட் பண்ணுறாங்களா இருக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து நிலைமையாக இருக்கும். இன்னும் நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைது பண்ணியிருக்காங்க. தலைமறைவாக இருந்தவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்து இந்த பர்டிகுலர் டைமில் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன, அண்ட் அவர் தலைமறைவாக இருந்ததுக்கு உண்டான பின்னணி என்ன அப்படின்னு சொல்ல முடியும்? தலைமறைவாக இருந்தது எதுக்கு அப்படின்றதுக்குள்ளே பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் தி ரீசன் அவர் எதுக்காக தலைமறைவாக இருந்தார்ன்றது எனக்கு தெரியாது. பட் எதை பற்றி நான் பேச முடியும்னா இந்த வழக்கு வந்து ஒரு சிவில் கேஸ். சரி, உதாரணத்துக்கு ஸ்டாலின் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய இடத்த அபகரிச்சிட்டார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். ஆமாம், இதற்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்போ டிஜிபி ஆஃபீஸோ எங்கேயோ போய் நின்றுட்டு என்னை கைது பண்ணுங்க ஸ்டாலின் போய் அங்கே நின்னார். உங்களை கைது பண்ணணும்னா நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் தான் போகணும், கமிஷனரோட இதில் தான் வருது சென்னை அப்படின்னும் பொழுது அங்கேயும் போய் நிற்கிறீங்க டிஜிபி ஆஃபீஸில் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம். இப்போ அந்த விஷயத்துக்கு ஸ்டாலினை கைது பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பீங்க? சிவில் டிஸ்பியூட்டு. ஒரு சிவில் டிஸ்பியூட்டில் நீங்கள் வந்து கைதுன்றது அவசியம் கிடையாது. பட் அதில் நீங்கள் கைது பண்ணுறீங்க. அடுத்த இப்போ இன்னொரு கேஸ் போடுறாங்க, கொலை மிரட்டல் அப்படின்னு ஒரு கேஸ் இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா ஒரு நீண்ட நாட்கள் உள்ளே வைக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய எய்ம், நோக்கமாக இருக்கும். அவர்களுக்கு ஒரு எரிச்சல் இருக்குது. செந்தில் பாலாஜி உள்ளே போகிறதுக்கு இவர் காரணமாக இருந்தார் அப்படின்ற ஒரு எரிச்சல் அவர்களுக்கு இருக்கிறது. ஸோ அதனால் இவரை பழி வாங்கணுன்றதுக்காக பண்ணாமல் இந்த மோட்டிவ் இருக்குது. நிஜமாவே செந்தில் பாலாஜி கேஸ் கூட கரெக்டாக இருக்கிறதுனால பழி வாங்கப்படுறாரு. பழி வாங்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணுறாங்க.
இல்லை, முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த சிவில் மேட்டரில் நீங்கள் வந்து எல்லா அரசியல்வாதிகள்லையும் ஏதாவது ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்லையோ இல்லை எனிதிங் யார் வேணாலும் கண்டெஸ்ட் பண்ணலாம். இப்போ அது எல்லாத்துக்கும் நீங்கள் கைது தான் சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கன்னா நீங்கள் ஜெயிலில் இடமே இருக்காது. ஸோ இந்த அரசு வந்து தெளிவாகவே அந்த ஃபேஸ் ஆஃப் இட் தெரியுது, அரசியல் பழிவாங்குதலுக்காக செய்திருக்கிறார்கள். இப்போ வந்து கட்சி சார்பு இல்லாமல் மக்களுடைய பிரச்சனையை வந்து பேசலாம். இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஷூட்டை வந்து முடிச்சிடணும் போல இருக்கே. நம்ம போட்டுட்ருக்க லைட்ஸ், யூஸ் பண்ணிருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து போதுமான அதுக்கும் தேவையில்லாத அதிக எனர்ஜி வந்து இழுத்துருக்குமோன்ற ஒரு பயம் ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யூனிட்ஸ்க்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா வந்து இனிமேல் நம்மளே வீட்டில் இருக்கும்போது ஃபேனை வந்து எத்தனை வாட்டி போடலாம், ஏசி போடணுமா வேணாமா அப்படிங்கிற லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம வீட்டில் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நுகரும் பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விலை உயரத்துக்கான வாய்ப்பு வந்து கூட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வழக்கம் போல் திமுக ஆட்சியில் வந்து எப்போவுமே எலக்ட்ரிசிட்டி இபி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடனில் தள்ளிடுவாங்க, கடைசியில் கரண்ட் கட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் வந்துட்டு இருக்குமா? அதோட முன்னறிவிப்பு தான் இந்த இபி எலக்ட்ரிசிட்டி. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் 2-3 பாயிண்ட்ஸ் வந்து நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். தட் இவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. எலெக்ஷன் முன்னாடிலன்னு சொல்லிருக்கீங்க நீங்கள். அவங்க வந்து தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கூட ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன், ஹிந்துவில் பார்த்தேன், வந்து சீராக இருக்கிறது நிதிநிலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் நல்லா தெரியுது. அவங்க இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து போன் ஆஃப் கன்டென்ஷன் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். சரியா? நான் சொல்லக்கூடியது என்னென்னா, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் உங்களால் பொருட்களை கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியலன்னா, நீங்கள் 2007 இந்த பொருட்கள்லாம் துவரம் பருப்பு போன்றவற்றை ரேஷன் கடைகளில் கொடுக்கறது அப்படின்ற சிஸ்டமை வந்து கருணாநிதி கொண்டு வந்தார். அன்றைக்கு இருந்த விலையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய விலையும் அதிகரிச்சிருக்கு அப்படின்றது தான் இவங்க வைக்கக்கூடிய கூற்று. அது மட்டும் இல்லை, இவங்களால பணம் கொடுத்து வாங்க முடியல, அதுக்கு வாங்குறதுக்கு பணம் இல்லை, கஜானாவில் பணம் இல்லை அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. சரியா? இதுதான் இப்போ மின்சார இதுலேயும் பிரச்சனை. ஏன்னா இவங்களுடைய புது ப்ராஜெக்ட்ஸ் எதுக்குமே இவங்க வந்து ஃபோக்கஸ் கொடுக்கல. வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, ப்ரைவேட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையே. ஸோ வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அதிக விலை கொடுத்து வாங்குறீங்க, கமிஷன் இதெல்லாமே இருக்கும் இதில்னு வச்சுக்கோங்க. இப்போ கேள்வி என்னென்னா, இது எப்போ வருது, இந்த மின் விலை உயர்வு எப்போ வருதுன்றதை கூர்ந்து கவனிங்க. அதானி வந்து இங்கே சந்தித்து ஒரு சில நாட்கள் எல்லாமே வந்து இந்த விலை அறிவிப்பு வருது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம், இந்த நிலக்கரி சப்ளை பண்ண விவகாரத்தில் கடந்த ஆட்சியாக இருக்கட்டும் இல்லை இந்த ஆட்சியாக இருக்கட்டும், இந்த விவகாரத்தில் நீங்கள் வந்து குற்றச்சாட்டு இருக்குது, அதானி வந்து தரமற்ற நிலக்கரி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. அப்புறம் அதிக விலை கொடுத்து அதை வாங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. அப்படின்னும் பொழுது வென் தி சிபிசிஐடி ஒரு ஹூவர் யார் அதை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் அது சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை யார் அந்த குடும்பம் தான் அப்போ சந்திக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி எடுத்துப்பீங்க? டைரெக்டாக பட்டவர்த்தமாக தெரியுற மாதிரி தான். அப்போ அது அடுத்த நாளே வந்து 2 விஷயம் வருது. ஒன்று, பரந்தூருக்கான நோட்டிஃபிகேஷன் வருது. 2வது, மின் கட்டண உயர்வு அப்படின்ட்டு வருது. நம்முடைய கேள்வி இதெல்லாம் கூட ஹேஷியங்கள்னு வச்சுக்கலாம், இதெல்லாம் அனுமானங்கள். இவங்க சந்திக்கும் போது இப்படி நடந்திருக்கலாம், ஏன்னா அதிகாரப்பூர்வமாக அவர்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை அப்படின்னும் பொழுது நம்மளும் வந்து அதை வந்து இதான் நடந்தது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பட் ஒரு அனுமானமாக நம்ம பார்க்குறோம், கேள்விகளே அதை நோக்கி வைக்கிறோம். சரியா? அவ்வளவுதான். பட் இதையெல்லாம் கடந்து நாம் கேட்குறது என்னென்னா, நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது இது போன்ற ஒரு அளவுக்கு இல்லை என்றாலும் குறைந்த அளவுக்கு மின் கட்டண உயர்வு இருந்த பொழுது கூட நீங்கள் எப்படியெல்லாம் பேசினீங்க, ஷாக் அடிக்கும் மின்சாரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு போராட்டத்தையே முன்னெடுத்தீங்க. தட்டியெல்லாம் பிடித்து கொண்டு ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி இவங்க எல்லாரும் நின்னாங்க அவங்கவுங்க வீட்டு வெளியில். அப்போ அதையெல்லாம் நீங்கள் செய்த பொழுது இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் குறைந்தபட்சம் அதையாவது நீங்கள் செய்யாமல் இருக்கணுன்ற எண்ண ஓட்டம் இருக்கணும் இல்லை? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எலக்ட்ரிசிட்டி பில் பார்த்தீங்கன்னா 1800 ரூபா, 900 ரூபா, 1000 ரூபான்னு வந்துருந்ததெல்லாம் இன்றைக்கி 2000, 2500ன்னு போயிருக்கு. அப்போ ஒரு பக்கம் நீங்கள் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் 2000 ரூபாய் வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது வெறும் மின்சாரம் தான். அடுத்து பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம். அடுத்து நீங்கள் ரேஷனில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் இன்றைக்கி இல்லை, பாமாயில் இல்லைங்கிறான், துவரம்பருப்பு இல்லைங்கிறான். அப்போ இதை எங்கே போய் வாங்கணும்? அவங்க வெளியில் போய் வாங்கணும்.
160 ரூபா 170 ரூபா கிலோ இப்படின்னு கொடுத்து வாங்கணும். இப்போ இதை மாதத்துக்கு நீங்கள் இப்படி பொருட்களை வாங்குறாங்கன்னா இதுக்கு எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அது ஒரு 2000 3000 இவங்களுடைய குடும்ப பட்ஜெட்லேயே அதிகரிக்குது. இப்போ கொடுக்கறது 1000, ஆனால் போகிறது பாருங்கள் எவ்வளோ போகுது பாருங்கள். கிட்டத்தட்ட 5000 ரூபாய் சுமையை ஏற்றி இருக்கிறது. 1000 கொடுத்துட்டு 5000 ரூபா வாங்கிக்கிறாங்க. விலையேற்றம் எங்கள் ரூபத்தில் ஏற்றி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ அப்போது இந்த அரசு நிர்வாகத்தை இந்த அடிப்படை பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பவும் பேசவும் இங்கே எதிர்க்கட்சிகள் முனையும் பொழுது அதற்கு மீடியா ஃபோக்கஸ் தர மாட்டேங்குது. தேவாதீனமாக இவங்க மீடியாவில் அந்த இதை விலையேற்றத்தை மின்சார விலையேற்றத்தை தந்தி டிவி எடுத்தான்னு நினைக்கிறேன். பண்ணி போட்டிருக்காங்க. தெய்வாதீனமாக அது டிபேட்டுக்கு எடுத்தாங்க. இல்லைன்னா அன்றைக்கும் அதை தான் எடுத்துருப்பாங்க. அவங்களுக்கும் கரண்ட் பில் கட்டணும்னு பயம் வந்துருச்சு. அது அவங்களுக்கு அந்த விமர்சனங்களை பார்த்து எடுக்கிறாங்களே, எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அதிமுகவில் இது அதிமுகவில் அது விலை விடுவாங்களா ஒரு 4 பேர் விலை திருத்தம்ன்ற வார்த்தை பயன்படுத்துறதுனால பல பேர் கொந்தளிப்பில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அந்த நிலைய வித்வான்கள் ஒரு 4 பேர், இந்த பெங்களூர் புகழேந்தி இல்லை, அப்புறம் இந்த பக்கம் ஓபிஎஸ் பக்கத்தில் ஒரு அலக்க சுற்றுப்பயணம் கிளம்பியிருக்க சசிகலா, அது அடுத்தது வருவோம். இப்போ இதெல்லாம் இவங்களுடைய டாபிக்ஸை இதுதான் திரும்ப 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 திரும்ப. என்ன அதிமுகவில் எப்பொழுது ஒன்றிணைவார்கள்? யார் ஒன்றிணையணும்? கட்சி பிரிஞ்சிருந்தால் தானே ஒன்றிணையறதுக்கு. கட்சி அங்கே தானே இருக்குது. கட்சியோட பொதுச்செயலாளர் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொண்டுள்ள பொதுச்செயலாளர் யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. சிம்பிள் இரட்டையில் தானே. பிஃபார்மில் கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி தானே. அப்புறம் எப்படி யாருடன் ஒன்றிணையணும்? ஒன்றிணைய என்ன இருக்குது? சேர்த்து கொள்ளப்படுவார்களா அப்படின்னு வேணால் நீங்கள் கேட்கலாம் கேள்வி. அதாவது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், டிடிவி வேறு கட்சி வச்சுருக்காரு விட்டுருங்க, ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், திருமதி சசிகலாவாக இருக்கட்டும், இவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்களான்னு நீங்கள் கேட்கலாமே தவிர இணைப்புன்றது எங்கேருந்து வரும்? அவங்க கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காங்களா இல்லை அவங்க ஒரு கோஷ்டியா? அவங்க கோஷ்டி அங்கீகரிச்சிருக்கா தேர்தல் ஆணையம்? எதுவுமே இல்லையே. வெளியில் இருக்கக்கூடிய இந்த 5 பேர் சேர்த்து கொள்ளப்படுவார்களான்னு கேட்கலாம். இணைக்க அப்படின்னா என்னத்தை எதோட எதை இணைப்பு? அவன்கிட்ட என்ன இருக்குது இணைக்கிறதுக்கு? பலாப்பழம் தான் இருக்குது. இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாயில் போட்டு ஒரு அந்த சவைக்கிறதுக்கு ஒரு செய்தி கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ சசிகலா அவர்களும் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காங்க. அதன் பின்னணி என்ன, அதற்கான காரணம் என்ன, ஏன் இந்த நேரத்தில் அவங்க இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கணும்? சரி, அவங்க சொல்லக்கூடிய காரணம் அதிமுகவை பலப்படுத்த வேண்டும், அரசோடைய குறைகளை மக்கள் மத்தியில் வைத்து பேச்சு பொருளாக்க வேண்டும் அப்படின்றது தான் நான் புரிந்து கொண்ட வரைக்கும் அவங்களுடைய வெளிப்படையாக சொல்லக்கூடிய நோக்கமாக இருக்குது. இந்த நோக்கத்தை உள்ளபடியே நான் வரவேற்கிறேன். ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். அவர் அஃப்கோர்ஸ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, திருமதி ஜானகி அம்மையார் போல் அவர் எப்படி விட்டு கொடுத்து கட்சியோட நலன் அப்படின்றத விட்டு கொடுத்துன்றதோட கட்சியோட நலன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு விலகிட்டாங்களோ, அது மாதிரி நீங்களும் ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் ஜானகி அம்மையார் இருந்த அந்த காலகட்டம் அவங்களுடைய நிலை அப்படின்றது ஒரு பக்கம், இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிலை அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னாக்க திருமதி சசிகலா அவர்கள் உண்மையிலேயே இந்த கட்சியின் மீது பற்றும் பாசமும் வைத்திருக்கிறார் என்றால் நான் நம்புகிறேன் அவருக்கு இந்த கட்சியின் மீது பற்றும் பாசமும் அக்கறை இருக்கும். ஏன்னா ஒரு அதிமுக ஆதரவாளனாக வெளியிலிருந்து இயங்கக்கூடிய எனக்கே இந்த கட்சியின் மீது இவ்வளவு அக்கறை இருக்கும் பொழுது இந்த கட்சியை வளர்ப்பதற்கு இந்த கட்சிக்குள்ளேயே இருந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமாக 32 ஆண்டு காலமோ செல்வி ஜெயலலிதா அவர்களுடன் பயணித்து அதோடைய ஏற்ற இறக்கங்கள் இது எல்லாவற்றிலும் அந்த கட்சியுடன் பயணித்த ஒரு நபர் என்கிற வகையில் அவருக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும் அப்படின்றத நான் உள்ளபடியே ஏற்கிறேன். இது தனிப்பட்ட ஒரு தேவை அதெல்லாம் கருதாமல் அவங்க ஒரு பெரும் அதுதான் சொல்கிறேன். அதோடைய எக்ஸ்டென்ஸ் அதோடைய நீட்சி என்னவாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவர் என்னவாக இருக்கும்ன்றது என் போன்றவர்களுடைய எதிர்பார்ப்பு என்றால் இது அதிமுகவுடைய ஸ்டாண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய என் போன்றவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே அதிமுக வெற்றி பெறணும் அப்படின்றத தவிர்த்து வேறு எந்த சிந்தனையும் இனி அடுத்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற நிலையில் திருமதி சசிகலா அவர்கள் இப்பொழுது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக பலம் பெற வேண்டும் என்று அவரும் அவருடைய உழைப்பை
வந்து கொடுக்கணும் அப்படின்றதுலாம் என்னுடைய. ஸோ இந்த சுற்றுப்பயணம் அந்த மாதிரி ஒரு உழைப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க இல்லையா? அது நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும், இல்லை இவங்க கிட்ட தான் கேட்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது என்னென்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போல ஒரு சிறந்த தலைமை அமைவது அப்படின்றது சாத்தியமில்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை வலுப்படுத்துகின்ற வகையிலே திருமதி சசிகலா அவர்களுடைய செயல்பாடு இருக்கும் பட்சத்தில் அதை தொண்டர்கள் எல்லோரும் வரவேற்பார்கள். எண்ட் ஆஃப் த டே கட்சி வெற்றி பெறணும், அதான் முக்கியம். நம்முடைய பர்சனல் தாட் ப்ராசஸ்லாம் விட்டுருங்க. நான் வந்து பிரித்து பார்க்குறேன். திருமதி சசிகலா அவர்களை மற்றவர்களுடன் நான் இணைத்து பார்க்கல. பன்னீர்செல்வம்லாம் ஒரு பாஜக அடிமை, நல்லா விட்டுருங்க. டிடிவி தினகரன் அவர் கட்சியை எப்போ ஆரம்பித்தாரோ அப்போவே அவருடைய தாட் ப்ராசஸ்ன்றது வேறு. திருமதி சசிகலா அவர்களை இவர்களுடன் நான் ஒப்பிட்டு பார்க்கல. அப்போ அவங்கள நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, டெஃபினட்டாக அவங்க ஒரு யூனிஃபையிங் ஃபேக்டராக இருப்பாங்க, ஒன்றிணைக்கும் சக்தியா தொண்டர்களை அரவணைச்சு ஒன்றிணைக்கும் சக்தியாக இருக்கலாம். எப்போ இருக்கலாம் அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை தான் அதிமுகவுக்கு சரியான தலைமை, அவருடைய கரத்தை வந்து வலுப்படுத்தும் விதமாக அவர் செயல்பட்டார் என்றால் அவர் மீதான மரியாதை அப்படின்றது இன்னும் பன்மடங்கு உயரும். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எலெக்ஷனில் நிற்க முடியாது, ஏன்னா 6 வருஷத்துக்கு நீங்கள் நிற்க முடியாதுன்னு இருக்குது. ஸோ 2026 இஸ் ரூல்ட் அவுட் ஃபார் யூ. சரியா? ரெண்டாவது, உங்கள்கிட்ட கட்சி அப்பேரட்டஸ் அப்படின்றது இல்லை. சரியா? இப்போ இந்த கட்சி அப்பேரட்டஸ்ன்றது யார்கிட்ட இருக்குது? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருக்குது. இதை அவர் கைப்பற்றினார், அப்படி பண்ணார், இப்படி பண்ண, நீ என்ன பேசினாலும் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இயங்குகிற கட்சி இப்படின்றது நிதர்சனம். உங்களுடைய வழக்கு வந்து சிவில் கேஸாக இருக்கலாம், நீதிமன்றங்களில் இருக்கலாம். நீதிமன்றங்கள் முடிவு செய்வது அல்ல, இப்போ தொண்டர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வருவோம். சரியா? இப்போ தொண்டர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றால் தொண்டர்களுடைய ஆதங்கம் என்ன என்பதனை எல்லா தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக திருமதி சசிகலா அவர்கள் புரிந்து கொள்வார் அப்படின்ற எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்கும். நான் உள்ள வந்து நான் இன்னொரு குழப்பத்தை ஏற்படுத்துவேன்ற மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அது தொண்டர்களை இன்னும் சோர்வடைய வைக்கும். மாறாக நான் பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கினாங்கன்னு வைங்களேன், அவங்க மீதான நன்மதிப்பு என்பது கூடும். எண்ட் ஆஃப் த டே இப்போ அதிமுக என்பது என்னங்க, செயற்குழுவிலும் பொதுக்குழுவிலும் நீதிமன்றத்திலும் எலெக்ஷன் கமிஷன்லையுமா இருக்குது? இல்லை, உண்மையான நேர்மையான திமுக எதிர்ப்பில் தான் இருக்கிறது. அதை செய்யணும் அப்படிங்கிறீங்க எல்லாம். நீங்கள் உண்மையான நேர்மையான திமுக எதிர்ப்பு அப்படின்றதுலாம் வந்து அதிமுக உயிர் வாழ்கிறது, வேறு எங்கேயும் கிடையாது. அப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது வந்திருக்கிறது. எப்படி நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள் என்றால் நீங்கள் நிதர்சனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நிதர்சனம் என்னென்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை தான் சரியான தலைமை அப்படின்ற நிதர்சனத்தை நீங்களும் ஏற்றுக்கொண்டு நீங்களும் பலப்படுத்தினீர்கள் என்றால் உங்கள் மீதான மதிப்பு பன்மடங்கு உயரும். பார்க்கலாம் இது எதை நோக்கி போகுது. அவங்க இதை செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. நடந்தால் அது சீக்கிரம் நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அது அதிமுகவோட வேகத்தை இன்னும் கூட்டும். சரி, ஓகே. இப்போ அடுத்து கேட்க போகிற விஷயம் 2 நாளாக நான் கேட்கலாமா வேணாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதிகப்படியாக வந்து சில ஆடியோக்கள் வந்து ரிலீஸ் ஆகி கொண்டே இருக்குது. எக்ஸ் வலைத்தளத்துலையாக இருக்கட்டும், பல பேரோட சேனல்லையாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காணொலிகள்லாம் வந்து பார்த்துட்டே இருக்க முடியுது. நம்மளோட இடமலம் சேனல்லேயே வந்து ஒரு ஃபோன் இன்டர்வியூவில் அதெல்லாம் வந்து இந்த திருச்சி சூர்யா அப்படிங்கிறவர் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். இப்போது தன்னுடைய பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியோஸை வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து சீமான் அவர்களுடைய பேச்சு, அதுக்கப்புறம் சாட்டை துரைமுருகன் பேசினது, அதுக்கப்புறம் இடும்பாவனம் கார்த்தி போன்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளோட தனிப்பட்ட அந்தரங்க பேச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறாரு. இதில் வந்து அவங்களோட லைஃப்பில் நடந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து வெளியே வந்து அவங்களோட கட்சியோட பேரை வந்து டேமேஜ் ஆக்கும் விதமாக இருக்கிற மாதிரி பார்க்கணுமா, இல்லை இதெல்லாம் வந்து யார் செய்ய சொல்கிற, என்ன நடக்குது? இப்போ திருச்சி சூர்யா இதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அண்ணாமலை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பல காணொலிகள் வந்து பேசிட்டு இருக்காரு. பட் மடை மாறி வந்து இந்த மாதிரி விஷயங்களும் வந்து வெளியிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல அரசியல் இல்லைன்னு மட்டும் தெரியுது. அதாவது
ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறது. ஏன் அப்படின்னா இல்லை, நான் ஏற்கனவே கேட்டுட்டேன் உங்ககிட்ட இன்டர்வியூக்கு முன்னாடி இதை பற்றி கேட்கவா அப்படின்னு. நீங்கள் கேளுன்னு சொன்னீங்க. பட் ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின். ஏன் டிஃபிகல்ட் கொஸ்டின்னா இதில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து மதிக்கக்கூடிய நபர்கள், நெருங்கி பழக வாய்ப்பு கிடைத்த நபர்கள். உதாரணத்துக்கு இடும்பாவனம் கார்த்திகா இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் சூர்யா சிவாவாக இருக்கட்டும். எனக்கு என்ன இதில் டேக்அவே இதில் இருந்து அப்படின்னா, நான் வருத்தப்படுறது உள்ளபடியே என்னென்னா, சூர்யா சிவா போன்ற நபர்கள், சரி அவங்க அப்பா வந்து ஒரு ஒரு குட் பார்லிமெண்டேரியன் அண்ட் காம்ப்ரமைசஸ் வந்து நிறைய செய்து கொள்ளாத ஒரு பார்லிமெண்டேரியன். சரியா, அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள்லாம் விட்டுருங்க, அது நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஓகே. எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம். பட் பியாண்ட் தட், அங்கே இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு நபர் தான். நல்ல நட்புறவு வச்சுப்பாரு, ஒரு சீனியர் பார்லிமெண்டேரியன் வச்சுக்கோங்க, டிப்ளமேட்டிக்காக நடந்து. ஸோ அந்த லெகசியில் வரக்கூடியவர் தான் சூர்யா சிவா. அவருடைய மகன் அப்படின்றதுனால ஒரு காலத்தில் வந்து அவங்களுடைய செட்டு, நான் சொல்கிறது அவங்களுடைய வயதை ஒத்த நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்லைட்லி சீனியர்னு வச்சுக்கோங்க. உதயநிதி, அன்பில் மகேஷ் எல்லாம் ஒரே செட்டில் தானே இருந்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர் ஓரங்கட்டப்படுறார். அப்போ அவர் ஓரங்கட்டப்படும் பொழுது அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்காக அவர் வந்து பாஜகவுக்கு வராரு. பாஜகவில் அவர் வந்து பயணத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து அதுக்கப்புறம் சில மாதங்களில் அண்ணாமலை வந்து மாநில தலைவராக வந்துடுறாருன்னு நினைக்கிறேன். மாநில தலைவராக வந்ததுக்கப்புறம் ஒரு நொடி கூட அவர் அண்ணாமலை என்கிற நபருக்கு எதிராக செயல்பட்டது கிடையாது. அந்த ஃபஸ்ட் டைம் சஸ்பெண்ட் ஆகிறார்ல, அப்போ தான் அவர் பேசுகிறார், சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னரே நான் அண்ணாமலையிடம் பேசும்பொழுது இதை சொன்னேன். சூர்யா சிவா அப்படின்ற நபர் வந்து ஹைலி டேலண்டட், நல்ல பொட்டென்ஷியல் இருக்க பர்சன், ஆனால் ஃபோக்கஸ் இல்லாத ஒரு பர்சன் தான் இருக்கார். ரொம்ப ராவாக இருக்கார். எதை எங்கே எப்படி பேசணும் அப்படின்ற பேசுறதுல வந்து ரொம்ப கோர்வையாக கொண்டு போகிறாரு. அதாவது நரேட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, இட்ஸ் வெரி குட். பட் ஓவர் வெளிப்படையாக இருக்காரு அப்படிங்கிறீங்க அரசியல். ஓவர் வெளிப்படையாக கூட இருக்கலாம், பட் இட் ரிக்வயர்ஸ் ஃபோக்கஸிங். சரி, அதான் நான் இன்றைக்கி ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன். கடந்த தலைமுறை தலைவர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை தலைவர்களுக்கும் என்ன பெரிய பிரச்சனைன்னா, கடந்த தலைமுறை தலைவர்களுக்கு வந்து அது சூழ்நிலை கூட இருக்கலாம், தலைவர்களாக உருவாகி தலைவர்களாக உருவாகி அவர்கள் தன்னை நிலைநாட்டி கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. இன்னைக்கு அதுக்கு நேர் எதிராக இருக்குது. தலைவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு கும்பலை வச்சு புஷ் பண்ணி ப்ராப்பப் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதற்கு வந்து காசு கொடுத்து ஒரு கும்பல் எல்லா கட்சியிலையும் இது ஆயிடுச்சு. இப்போ தலைவர்கள் அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து இப்போ ஒரு கருணாநிதியாக இருக்கட்டும், அவர் குளித்தலையில் கண்டெஸ்ட் பண்ணதுலேருந்து ஆரம்பித்து அவருடைய அரசியல் அதை எப்படி அவர் வந்து அமைத்து கொண்டார் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா அதில் அவருடைய உழைப்பு நிறைய இருந்திருக்கும். லைக்வைஸ் செல்வி ஜெயலலிதா, லைக்வைஸ் திரு எம்ஜிஆர், லைக்வைஸ் மூப்பனாராக இருக்கட்டும். இந்த தலைவர்கள் நீங்கள் எந்த தலைவர்கள்னு எடுத்து பாருங்கள், எந்த கட்சியோட தலைவர்களையும், மருத்துவர் ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், இது மாதிரி இந்த தலைவர்கள் எல்லோருமே அவர்களுக்கு அந்த சூழல், அந்த உந்துதலை கொடுத்தது வைகோ, இவங்க எல்லாருக்குமே. இன்றைய தலைமுறை தலைவர்களுக்கு அப்படி இல்லை. இன்றைய தலைமுறை தலைவர்களுக்கு தங்களை வந்து பில்டப் பண்ணி காமிப்பதற்கு ஒரு கும்பலை ஏற்படுத்தி சோஷியல் மீடியாவால் இப்படி கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. ஒரு பெய்டு கூலி சிஸ்டமை வச்சு கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த தலைவர்கள் வழிகாட்ட முடியல. அந்த காலத்தில் நீங்கள் ஒரு துரைமுருகனாக இருக்கட்டும், ஒரு பொன்முடியாக இருக்கட்டும், இல்லை இவங்களுக்குலாம் வழிகாட்டும் இடத்துல, அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ, பட் வழிகாட்டும் இடத்துல கருணாநிதி இருந்தாருன்னு சொல்லலாம், செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார், இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லலாம், அண்ணாதுரை இருந்தார், காமராஜர் இருந்தார். இவங்களாம் வந்து வழிகாட்டிகள், வழிநடத்தி செல்லும் தலைவர், வழிநடத்தும். இப்போ இருக்க தலைவர்களை வழிநடத்துறதுக்கு நம்ம தானே வர வேண்டியதாக இருக்குது. இவங்களை முதல்ல தலைவர், நீ தலைவர் அப்படின்றத, அதற்கான என்னென்ன அட்ரிபியூட்ஸ் உனக்கு இருக்கணும் அப்படின்றத வெளியிலன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஞாபகப்படுத்திட்டே இருக்க வேண்டியிருக்குன்றீங்க. இல்லை, வெளியிலன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நீ எப்படி வழிகாட்டுவ? நீயே ஒரு இப்போ அண்ணாமலை எடுத்துக்கோங்க, நீயே ஒரு கத்துக்குட்டி,
நீ என்ன வந்து வழிகாட்ட முடியும் மற்றவங்களுக்கு? சூர்யாவை சரியா உங்ககிட்ட ஆமாம், உங்ககிட்ட என்ன கேரக்டர்ஸ் உனக்கு இருக்கோ உன் கேரக்டர்ஸ் தான் இம்பைப் பண்ணிக்கிறாங்க. உங்ககிட்ட இருந்தது தான் அந்த டேப்பு, இது மாதிரியான கேரக்டர்ஸ், பிளாக்மெயிலு, டேப்பு, இதெல்லாம் அப்படியே பர்குலேட் ஆகுது. இதெல்லாம் அப்படியே அவன் இம்பைப் பண்ணிக்கிறான். இதுதான் நடந்திருக்கு. ஸோ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றீங்க? ஆமாம், நான் இதை வார்ன் பண்ணிகிட்டே வந்தேன். ஐ டோல்ட் தட் இட்ஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வோர்ட். சூர்யாவை சரியாக ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் சூர்யா உங்களுடைய நல்ல ஒரு டெப்யூட்டியாக இருக்க முடியும். ஏன்னா அந்த பொட்டென்ஷியல் சூர்யாட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் எதற்காக பயன்படுத்துகிறீங்க? கைக்கூலி மாதிரி பயன்படுத்தினீங்க. யாரையாவது போய் அசிங்கப்படுத்திட்டு வரணும்னாக்க அதுக்கு நான் பயன்படுத்துவேன். தமிழிசை அவர்களை கூட திட்டத்துக்கு வந்து அதான் சொல்கிறேன் நான். காயத்ரி ரகுராமா இருக்கட்டும், இல்லை யாராவனா இருக்கட்டும், எனக்கு அகேன்ஸ்டாகவே பேசுறதுக்கு நிறைய தூண்டுதல் அவருக்கு. நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் எனக்கு அகேன்ஸ்டாக பேசினாலும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்புன்றது என்றைக்குமே இருக்கும். சூர்யானா எனக்கு பிடிக்கும், சரியா? இது கட்சி ஒரு நாளைக்கு திமுகவில் இருந்தால் கூட எனக்கு அவர் மேலே மரியாதை இருக்கும். ஏன் அப்படின்னா அது பர்சனல். ஐ லவ் பிகாஸ் ஐ நோ த பொட்டென்ஷியல். எஸ், அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய நபரை வழி நடத்துவதற்கு சரியான தலைமை இல்லைன்றது தான் பிரச்சனை. இல்லை, ஆனால் ஏன் நாம் தமிழர் நிர்வாகிகளோட ஆடியோஸ், நாம் தமிழர் நிர்வாகிகளோட பிரச்சனை என்னன்றது நான் அடுத்தது அதுக்கும் வரேன். சரி, சூர்யா சிவாவுக்கு அந்த டேப்புகள் யார் தருகிறார்கள் அப்படின்றதுக்குள்ளே நான் போக விரும்பலை. சரி, ஓகே, சரியா? ஆனால் அவர் அதை ஷேர் பண்ணுறாரு இல்லையா? இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. ஒருங்கிணைப்பாளர், அதுக்கப்புறம் துணை ஒருங்கிணைப்பாளர்னு இருப்பாங்க, இணை ஒருங்கிணைப்பாளர்னு இருக்கணும், இல்லை அதுக்கப்புறம் மாநில லெவலில், மாவட்ட லெவலில், இப்படி இந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது அந்த கட்சியில். இப்போ ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால யார் எதை கையில் எடுத்து பேசுவது, யார் எதை கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்கு அங்கே ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. இப்போ இடும்பாவனம் கார்த்தி இருக்கார், சாட்டை துரைமுருகன் இருக்கார். திடீர்னு பார்த்தீங்கன்னா கட்சி மேடையில் தோன்றுவாங்க, திடீர்னு பார்த்தா யூடியூப்பில் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா டிவி இருப்பாங்க. ஸோ தேர் இஸ் நோ ஸ்ட்ரக்சர். இவர்கள் இங்கே தான் தோன்றுவார்கள், இவர்கள் இங்கே தான் தோன்றுவார்கள், இவர்கள் இங்கே தான் தோன்றுவார்கள் அப்படின்னு எல்லா பார்ட்டிலையும் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆர்எஸ் பாரதி ஒரு சில விஷயங்களில் ஸ்போக்ஸ் பர்சனாக அவர் கொடுப்பார், பேட்டி கொடுப்பார். ஜெயக்குமார் ஸ்போக்ஸ் பர்சனாக பேட்டி கொடுப்பார். இந்த மாதிரி ஒருவர் அந்த மாதிரி இல்லை. இங்கே எவ்ரிபடி இஸ் ஹேண்ட்லிங் எவ்ரி திங். அப்படின்னும் பொழுது அவங்கள மீறிய விஷயங்களையும் அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி வார்த்தைகள் விடுறது, இல்லை ஆடியோஸை வாங்கி வச்சுக்கிறது, குறுந்தகவல்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, பர்சனல் விஷயங்கள்லாம் வந்து ஃபோனில் இருந்து எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் தான் அதுதாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, பர்சனலாக ஒரு கட்சி சார்ந்து ஒரு விஷயம். இப்போ டைரக்டர் அமீர் வந்து இந்த கட்சியை பற்றி பேசுறதுன்றது பர்சனலாக நம்ம பார்க்க முடியாது. சரி, அதை எடுத்துக்கலாம். அதனால பட் இட் இஸ் அ பர்சனல் கான்வர்சேஷன், பர்சனல் கான்வர்சேஷன். ஆனால் பர்சனலான விஷயத்தை சப்ஜெக்ட் அது இல்லை, சப்ஜெக்ட் வந்து பர்சனல் கிடையாது. சரியா? இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இது எதுக்கு நீங்கள் ஸ்டோர் அவர் வைத்திருந்தால், அங்கிருந்தால் எடுத்தாங்களான்றது எனக்கு தெரியாது, வைத்திருந்தால் நீ எதுக்கு வை டு யூ கிவ் ஸ்பேஸ் ஃபார் தட்? சரி, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் வருண். எங்கிட்டேருந்து இது வரைக்கும் 4 மொபைல்கள் கைப்பற்றப்பட்டன. 4 மொபைல்கள் கைப்பற்றப்பட்டு நீங்கள் அந்த 4 மொபைல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய இதிலேருந்து எல்லாமே நான் ஓப்பனாக தான் வச்சுருப்பேன். எதுவுமே நான் சீக்கிரட்டாக எதுவுமே வைக்கல. சரியா? இதிலேருந்து சங்கர் கூட ஒரு வாட்டி கைது பண்ண போது அவரிடம் இருந்து அந்த வீடியோவே சொல்லியிருக்கீங்க. இது மாதிரி அவரிடம் இருந்து அந்த மொபைலில் இருந்து நிறைய பேருடைய முக்கியமான பிரமுகர்களுடைய தகவல்லாம் வெளிவரப்போகிறது இப்படின்லாம் பேசினார். எதுக்குன்னா என்கிட்ட யாரும் பேசக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம். சரியா? உண்மை என்னன்னா, அன்றைக்கும் என்னிடம் எந்த நபர்கள் பேசிக் கொண்டிருந்தார்களோ அதே நபர்கள் இன்றைக்கும் பேசுகிறார்கள், எந்த தயக்கமும் இல்லாமல். ஆனால் என்னுடைய மொபைல்லேருந்து எதையுமே எடுத்து நீங்கள் வெளியிட முடியாது. ஏன்னா அதில் எதுவுமே பர்சனலாக கிடையாது. நான் டெலீட் பண்ணாலும் கூட அவங்க ரெட்ரீவ் பண்ண முடியும். அவங்கள்ட்ட அந்த சாஃப்ட்வேர் இருக்குது, நீ ரெட்ரீவ் பண்ணு. எதுவுமே இருக்காது. மிஞ்சி மிஞ்சி போனால் திமுகவை திட்டிருப்பேன். இவ்வளோதான் என்கிட்ட இது பண்ண முடியும். பாஜகவில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன தலைவர்களே. எனக்கு பர்சனலாக என்ன இருக்குது, கொடுக்கல் வாங்கல் இருக்கான அண்ணாமலையோட எனக்கு என்ன கொடுக்கல் வாங்கல இருக்குது, ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை செய்வது சரியில்லை அப்படின்றது சரியில்லைன்ற இங்கே என்ன நான் பேசுகிறேனோ அதுதான் என்னுடைய குறுந்தகவல்கள்லையும் இருக்கும். சரி, ஓகே. மாறி வேற ஒன்று இருக்காது. அப்போ அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லையா? இப்போ என்கிட்ட 4 ஃபோன் வந்து சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்களே, இன்னி வரைக்கும் அந்த ஃபோனுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் தந்தப்பாடு இல்லை. ஆனால் இதெல்லாமே ட்வீட் பண்ணதுக்காக தான். நீ ட்வீட் பண்ணதுக்காக என் ஃபோனை ஏன் சீஸ் பண்ணுற? நீ ட்வீட்டுன்றது ஆல்ரெடி இருக்குது, நான் டினை பண்ணல. நான் டினை பண்ணலன்னும் பொழுது என் ஃபோனை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற?
அந்த மாதிரி இது வெளி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நான் ஒரு இருக்குன்றீங்க. ட்வீட் போட்டேன்றதுனால தானே என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க. சரியா, அந்த ட்வீட் நான் போடலைன்னு நான் சொல்லலையே. நான் சொல்லலைன்னும் பொழுது உனக்கு அந்த என் ஃபோனை வச்சு என்ன வேலை தான், நான் ஏற்கனவே ஒத்துக்கிட்டேனே, நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்ல. இப்போ அது போட்டது சட்டப்படி சரியா இல்லையா அப்படின்றது தான் வாதம், பிரதிவாதம் இல்லையா நீதிமன்றத்தில். அப்படின்னும் பொழுது நீ எதுக்காக என் ஃபோனை வாங்கி வச்சுக்கிற? அப்போ அதில் ஏதாவது கிடைக்காதா அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் இவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. இல்லை யார் யார் என்னோட தொடர்பில் இருப்பாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சங்கர்கிட்டேருந்து இப்போ மொபைலை சீஸ் பண்ணாங்கன்னா எந்தெந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லை அமைச்சர்கள் இல்லை முன்னாள் அமைச்சர்கள் அரசியல் பிரமுகர்கள் பிரமுகர்கள் கூட இருக்கலாம், யார் யாரெல்லாம் தொடர்பில் இருப்பாங்க அப்படின்றத தெரிந்து கொள்ளணுன்றதுனால தான். இப்போ விதி எவ்வளோ வலியுது பாருங்கள். எந்த குண்டர் சட்டம் என் மீது போட வேண்டும்னு லாபி பண்ணாரோ அந்த சங்கர் இன்னைக்கு குண்டர் சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுறாரு. அவருக்கு நியாயம் கிடைக்கணும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி எந்த மொபைல்லேருந்து முக்கியமான பிரமுகர்களுடைய தகவல்கள்லாம் வெளில வரும்னு அவர் சொன்னாரோ, இன்றைக்கி அவருடைய ஃபோன்லேருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான பிரமுகர்களுக்கு தகவலும் போய் மிரட்டலும் போயிருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. என்னென்னா இனிமேல் இந்த கான்டாக்டை வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவும் தயங்குவார்கள். ஏன்னா போலீஸ்க்கு ஆல்ரெடி தெரியும், கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி தெரியும்னா. இப்போ ஒரு அமைச்சர் இருக்காருங்க, சிட்டிங் மினிஸ்டர், தொடர்ந்து பேசியிருக்காரு. ஒரு எம்பி, இப்போ எம்பி இல்லை அவர், முன்னாள் எம்பின்னு வச்சுப்போம், அவர் தொடர்ந்து பேசியிருக்காரு. சரியா, இப்போ இந்த தகவல்லாம் அவங்களுக்கு போயிடும்ல. அப்போது இது ஒரு தயக்கத்தை நெருடலை ஏற்படுத்துதுல்ல. அண்ட் ஐ எம் அகெயின் சேயிங், மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது இஸ் தி பிளேஸ் வேர் ஸோ மச் க்ரைம் நடக்கிறதுக்கான ஸ்கோப்பே மொபைல் ஃபோன்லேருந்து தான் வருது. கண்டுபிடிக்கிறது அது மூலம் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இன்டிமேட்டாக இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சுக்கிறது, லவ்வர்ஸு இன்டிமேட்டாக இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சுக்கிறது, சண்டை ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது, இதில் இருந்தால் இந்த பிரச்சனையே. இது சாதாரணமாக ஒரு ஃபோனு கட்டப்பட்டு இருந்த வரைக்கும், ஹலோ நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன் அப்படின்னு வைக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. இந்த ஃபோன் எப்போ ஃப்ரீ ஆச்சோ நாம் இதுக்கு கட்டப்பட்டு விட்டோம். இந்த ஃபோன் வாஸ் டைட் டு த வால், we were leading a free life. When this phone became free, we are no more free. Okay. இந்த ஃபோனில் நீ ஏதாவது ஒரு காரணத்துக்காக வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, இது 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 என்னென்னா எங்கேயாவது சர்வீஸ் கொடுக்கும்பொழுது இது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுற ஆளுங்களாம் இருக்காங்கங்க. நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு மூர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபோனில் வந்து அந்த வீடியோஸ் எடுத்து வச்சு இது பிளாக்மெயில் பண்ணுறதுக்குன்னே ஒரு கும்பல் இயங்குது. சரியா, இதெல்லாம் நீங்கள் சைபர் கிரைமில் போனீங்கன்னாக்க கதையாக வரும். அப்போது இங்கே என்னென்னா, நான் வந்து ஒரு கில்ட்டி ஃபீல் பண்ணேன். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பேசிய ஹார்ட்லி ½ minute இருக்கும் அவர் பேசுகிறது. ½ minute 1 minute என்கிட்ட பேசியிருப்பார். அது ஒரு பெரிய ஒரு இந்த மொமெண்ட், அதை ரெக்கார்ட் பண்ணேன் உங்களுக்கு. அது எனக்காக நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பெருமையாக எதாவது பேசும்போது நம்ம சொல்லுவோம்ல, அது இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன்ற பேரில் இந்த மதன் பண்ணல. அதில் வந்து நான் சூப்பர் ஸ்டாரோடைய பெயரை அதில் ½ minute தான் அவர் பேசியிருப்பார். அதை வச்சு நான் என்ன அதில் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஐ ஃபெல்ட் கில்ட்டி. ஏன் ஐ ஃபெல்ட் கில்ட்டி வாஸ், தேவையில்லாத ஒரு எம்பாரஸ்மெண்ட்டை நம்ம வந்து அவருக்கு கொடுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங் எனக்குள்ளே வந்துச்சு. அப்போ நான் கற்றுக்கிட்டேன் தட் நம்ம கூட நம்ம நிறைய பேர் தொடர்பில் இருக்கலாம், நாம் நிறைய பேரோட தொடர்பில் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸே நான் வந்து அந்த ஸ்பேஸே நான் கொடுக்க மாட்டேன். அதாவது அந்த ஸ்பேஸ், அதாவது இப்போ நான் ஒரு முக்கியஸ்தட்ட நான் பேசுகிறேன்னா கூட பியூர்லி பொலிட்டிக்கல் தான் இருக்கும். அதுலேருந்து ஒரு இன்ச் நான் வந்து வேறு எதுவும் இருக்காது. இதை நான் கற்றுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு என்னோடய ஃபோன் யாராவது ஒரு போலீஸ் பிடிக்கிறான்னு வைங்க, நான் கொடுக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். என் கோடெல்லாம் இந்தாப்பா கோடு நீ திறந்துக்கு தான் நான் சொல்லுவேன். அப்போ அதில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த நெருடல், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு அந்த நெருடல் வரக்கூடாதுல்ல. அதனால் இந்த கான்வர்சேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஐ டோன்ட் அது சீமானை கூட நான் இது வரைக்கும் வெளிப்படுத்தியது கிடையாது, இன்றைக்கி நான் வெளிப்படுத்துகிறேன். என்னிடம் ஏதாவது பேசியிருந்தால் இல்லை இந்த வாய்ஸ் மெசேஜ் இருந்தால் கூட ஒரு இன்ச்சு கூட அரசியல் தவிர்த்து அல்லது அந்த பார்லிமெண்ட்ரி அப்படின்றத தவிர்த்து ஒரு இன்ச் கூட இருக்காது. ஓகே, நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு அவேராக இருக்கணுன்றக்காக சொல்கிறீங்க. பட் பிலோ த பெல்ட் தான் வந்து இப்போது நடந்துட்டு இருக்கு. இல்லை, அதை எடுத்து வைக்கிறதே ஒரு தவறான ஒரு பழக்கம் இல்லை. இது எங்கேருந்து வருது இந்த பழக்கம்? ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, சரியா? நான் சொல்கிறேனே, எங்கே ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, இது பேர் என்ன, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது, வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது, இது ஒரு டிசீஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இது எங்கே ஆரம்பிக்க, என்னைக்காவது ஒரு நாள் பயன்படும்னு எடுத்து வச்சுக்கிறது, இந்த எண்ண ஓட்டமே தவறு.
சரியா? இப்போ இந்த இந்த எண்ண ஓட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. நான் சாட்டை துரைமுருகன் தவறு செய்தார்னு சொல்ல வரல, பட் அந்த ஸ்கோப்பை கொடுத்துட்டார்ல அவர், அதை அந்த ஸ்கோப்பை கொடுக்காம இருந்திருக்கலாம்ன்றதான் நான் சொல்ல. இதெல்லாம் வந்து படிப்பனைகள் கற்றுக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு தான். ஏன்னா இங்கே எல்லாமே மர்மம், அதாவது அரசியலாக நடக்கிறது இல்லை வரும். இல்லை நிறைய வரலாறுலாம் எடுத்து நம்ம கோட் பண்ணி பேசுகிறோம். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றிருக்குன்னு பாருங்கள். அரசியல் கட்சிகளுக்குள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த கட்சியாகனா இருக்கட்டும், எப்படி ஒரு அருமையான கருத்து பரிமாற்றங்கள் நடந்திருக்குன்றதை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில் என்ன மாதிரியான கருத்து பரிமாற்றங்கள் நடக்குதுன்றது இந்த டேப்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க. நீங்கள் இதை ஆமோதிக்கல இல்லையா? யூஆர் அகெயின்ஸ்ட் தீஸ் கைண்ட் ஆஃப். இல்லை, ஆமோதிக்கலன்றதோட உள்ளபடியே வருத்தப்படுறேன். எந்த அளவுக்கு இந்த பாலிடிக்ஸ் டீஜென்ரேட் ஆகிடுச்சு பாருங்க அப்படின்ற அளவுக்கு நான் வந்து வருத்தப்படுறேன். ஏன்னா திஸ் ஷுட் நாட் பி த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ். நாம் தமிழர் கட்சியுடைய கருத்து வேறுபாடுகள் என்பது கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளப்பட வேண்டும். திமுகவுடன் கருத்து வேறுபாடுகள் என்பது கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளப்பட வேண்டும். ஸோ இஸ் த கேஸ் வித் பிஜேபி ஆல்சோ. ஸோ இஸ் த கேஸ் வித் அதிமுக ஆர் காங்கிரஸ் ஆர் ஃபார் தட் மேட்டர் எனி கட்சி. அப்போ தாங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து அவன் அதுலேருந்து நம்ம கற்றுப்பான். 4 விஷயம் அவன் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ அதை நீ சொல்கிற மாதிரி உன்னுடைய டிஸ்கோர்ஸ் இருக்கணும். பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் அப்படி தானங்க இருக்கணும். விஜய் எடுத்தா விஜய் நீ என்னப்பா உன் கொள்கை அப்படின்னு பேசணும். விஜய் வந்தானா உடனே விஜய் வந்து த்ரிஷா அப்படின்னு கிளம்புறது. சரி, இட்ஸ் வெரி வெரி ராங், ரொம்ப ராங் வே ஆஃப் கோயிங் அபவுட் இட். நீங்கள் விஜயலட்சுமி விஷயத்தையே எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் தெரியுது, ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் எல்லாருக்குமே தெரியுது தட் லேடி நீட்ஸ் ஹெல்ப். நான் சொல்கிறது ஷீ நீட்ஸ் சைக்கலாஜிக்கல் ஹெல்ப். சரியா? அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஏமாற்றப்பட்டதாக அவங்க நினச்சிருக்கலாம். பட் அது எவ்வளோ வருஷம் நடந்தது? இப்போ அதை நீங்கள் திரும்ப 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 அதை போட்டு அதையே பேசிக்கிட்டு நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னா, அப்போது நீங்கள் வந்து சீமானை எதிர்கொள்வதற்கு பதிலாக சீமானை எதையாவது செய்து வீழ்த்த வேண்டும், இல்லை அவரை செக்கில் வைக்கணும். வீழ்த்துறது கூட கிடையாது, சீமான் வேணும், ஆனால் அவரை செக்கில் வைக்கணும். இப்போ 1 by 1 இந்த டேப் வரதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க வரும்? இல்லை, எல்லாரையும் மிரட்டணும், இன்டெரக்டாக ஒரு இடத்துல வந்து பிடிச்சி வைக்கணுன்றதுக்காக தான் லிமிட் பண்ணணும். அப்போது இங்கே சீமான் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களை நீங்கள் ரொம்ப ஈஸி ஆக்சசபிளாக இருக்கீங்க. இது உங்களுடைய பண்பு. ஒரு தலைவருக்கு ஒரு பண்பு இருக்கும், ஒரு இயல்பு இருக்குது. அதை நீங்கள் எதுக்காகவும் மாற்றிக்காதீங்க, நீங்கள் அப்படியே இருங்க. ஆனால் உங்களுடைய கட்சியில் ஸ்ட்ரக்சர் இஸ் ரிக்வயர்ட். அது இல்லைன்னா இது மாதிரி ஒரு பூதம் கிளம்பினே இருக்கும். பிகாஸ் உங்களுடைய கட்சி சோஷியல் மீடியாவுடைய தாக்கத்தினாலும் அதிகம் வளர்ந்த கட்சி என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இன்றைக்கி உங்களுடைய கட்சி வந்து எல்லா இடத்துலையும் இருப்பு இருக்குது. உங்களுடைய இளைஞர்கள் நம்புகிறார்கள். உங்களை பார்த்து நீங்கள் அவர்களுக்கு ஒரு சூப்பர்மேன் போல் நீங்கள் தெரிகிறீர்கள். ஏன்னா அது சிங்கிள் இண்டிவிஜுவல் பேஸ்டாக அந்த கட்சி சுழன்று கொண்டிருக்கிறது. அவங்களோட ஐடியல்ஸ் என்ன இருக்குன்றதுக்குள்ள நான் போகலை. நான் சொல்கிறது வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் சீமான்ங்கிற ஒரு நபரை வைத்து தான் இந்த கட்சி சுழன்று கொண்டிருக்கிறது. அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதல், நீங்கள் என்ன மாதிரியான இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? இப்போ இது ரொம்ப டேஞ்சரஸாக நான் பார்க்குறேன். சரி, ஓகே. ஸோ இது வந்து தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் போக போகுது, என்னென்னலாம் வெளியே வரப்போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் உங்களுடைய கருத்து, இந்த டேப்பு கலாச்சாரத்திலிருந்து முதல்ல தமிழ்நாடு விடுபடணுங்க. இதை உள்ளே புகுத்தியது நான் சொல்கிறேன், இந்த அண்ணாமலை வருகைக்கு அப்புறம் தான் இது அதிகமானது. இது ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரம். இதிலேருந்து நம்ம விடுபட்டு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ், ஒருத்தரை இன்னொருத்தர் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்வது அப்படின்ற இந்த நிலைக்கு நம்ம வரலைன்னா இந்த சமூகம் அடுத்த தலைமுறைக்கு மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ வந்து அமைச்சரவை மாற்றம் வேறு நடக்க போகுதுங்கிறாங்க. சீக்கிரமாக ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே போகுதுன்றாங்க. ஸோ அதை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு வரலாம். நாளைக்கு மேபி அதுதான் முக்கியமான தலைப்பாக இருந்தால் அதை பற்றி பேசுவோம். இன்றைக்கி உங்களோட பதில்களுக்கு மிக்க நன்றி கிஷோர்.